இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா இப்போ வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லா என்னன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களா, திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இனர்ஷியாவோட இதுதான் ஃபர்ஸ்ட் லாவோட கான்செப்ட், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோட கான்செப்ட். இதில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றா ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மோஷனில் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க, இல்லைன்னா ஒரு கார் இது பஸ் எடுத்துங்க. பஸ்ஸில் வந்து நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு பஸ் இஸ் இன் மோஷன் பட் யூ ஆர் இந்த ரெஸ்ட் பொசிஷன். ஓகேங்களா, திடீர்னு பஸ் வந்து பிரேக் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரேக்குங்கிறத இங்கே என்னதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறங்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெஸ்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறோம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ்னால் என்னது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் புஷ் ஆர் புல். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் புஷ் ஆர் புல். பட் வாட் த ஃபோர்ஸ் கேன் டூ அப்படிங்கிறது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் see that force can produce or tries to produce the motion of a static body. ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில், அதாவது ஸ்டாட்டிக்கில் இருந்ததுன்னா அந்த பாடியை புஷ் பண்ணுறதுக்கு, மோஷனில் கொண்டு போகிறதுக்காக we can use the force. Force is nothing but push or pull. ஒரு புக்கு வந்து டேபிளில் இருக்குது, அந்த புக்கை எடுத்து இப்படி வை அப்படின்னு சொன்னோன்னா அந்த புக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அதை தூக்கி வேறு பொசிஷனில் வச்சேன்னா அப்போ அது என்னது, ஒரு இடத்துல மோஷன் போகுது. ஓகேங்களா, மோஷனில் போயிட்டு இருக்குது, மூமெண்ட் கொடுக்குறோம், அப்போ அது வந்து ரெஸ்ட்டில் இல்லை. அப்போ என்னது, அது வந்து மூமெண்ட்டில் இருக்கிறங்காட்டி அது என்னன்னு சொல்கிறோம், வி காலிங் இட் as மோஷன். ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் அ மூவிங் பாடி. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதை வந்து நிப்பாட்டுற சக்திங்கோட ஃபோர்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல் கீப்பர் இருக்கிற அப்படி ஃபுட்பால் வந்து பெனால்ட்டி ஷாட் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ஷாட் அடிக்க போகிறாங்க. ஓகேவா, ஃபுட்பால் கீழே வச்சு கோல் கிட்ட அடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த கோலி என்ன பண்ணுவான், அந்த பாலை பிடிச்சிப்பான் தெரியுமா, பாலை அவன் கோலுக்கு போகாமல் பிடிச்சிப்பான். அப்போ என்னது, பால் மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும், அந்த பாலை பார்த்து அவன் பிடிச்சிட்டான். அது என்னது, மூமெண்ட்டில் வந்துட்டு இருக்கிற பாலை வந்து அவன் பிடிச்சி ரெஸ்ட்டில் வச்சுக்கிறான், ஒரு அந்த பாலை மூவ் ஆகாத மாதிரி பிடிச்சி வச்சுப்பான். ஓகேங்களா, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா, he stops or tries to stop a moving ball. ஓகேங்களா, okay, then next point is nothing but force can change or tries to change the direction of motion in a moving way. For example, ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷன் மாற வைக்குது அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு கிரிக்கெட் பால் வீசுகிறாங்கன்னு வச்சுக்கோ, பால் வந்து ஸ்விங் ஆகும், ஸ்விங்குன்னு ஒன்றும் இல்லை டேர்ன் ஆகும். ஓகேங்களா, ஒரு பால் இப்போ வீசுறாங்கன்னா, பவுலர் வந்து பால் வீசுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த டேரெக்ஷன் கிரிக்கெட்டில் வந்து ரெண்டு இது சொல்லுவாங்க, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவன் போடுற ஸ்பீடுக்கு அந்த பால் வந்து என்ன ஆகும்னா அப்படியே கட் ஆகி லெஃப்ட்டில் திரும்ப இல்லை லைட்டில் திரும்பும். ஓகேங்களா, இது வந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோர்ஸ்க்கு என்னது இது சக்தி இருக்குது, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரெக்ஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. ஓகேங்களா, அப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது, இந்த சக்தி இருக்குது, இந்த இதுவும் இதனாலே ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் தென் சார் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ நம்பர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்னு ஒரு இது வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்குறீங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா கோ 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி என்னங்க சார், அப்புறம் 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 10 கிலோமீட்டர் முன்னாடி போய் ஈஸ்ட் எடுத்துக்கலாம். ஈஸ்ட்டில் வந்து நம்ம 10 கிலோமீட்டர் போகணும், ஈஸ்ட் சைடு பார்த்து 10 கிலோமீட்டர் போகணும்னு அர்த்தம், 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்னா. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் சைடு பார்த்து நம்ம போகணும். இதில் அந்த 10 கிலோமீட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் மேக்னிடியூட். ஓ நம்ம வேல்யூ நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மேக்னிடியூட், தட் இஸ் 10 கிலோமீட்டர்ஸ். அப்போ அந்த எந்த டைரெக்ஷனில் போகணும் நம்மளுக்கு சொல்கிறாங்களா, தட் இஸ் நோன் அஸ் டைரெக்ஷன். 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் வர்ட்ஸ் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதில் 10 கிலோமீட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மேக்னிடியூட் அண்ட் east is direction. So force has both magnitude and direction. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க, vector quantity ன்னு சொல்லுவாங்க. There are two types of quantity. One is vector quantity, another one is scalar quantity. Scalar quantityல direction வராது. ஓகேங்களா, 10 கிலோமீட்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா that is scalar quantity.
vector quantity is nothing but it has both magnitude and direction. ஓகேங்களா? புரிஞ்சது அது வரைக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Students, any doubts? Can you hear me? No, sir. No, sir. Okay. Next topic போயிடலாமா? Okay. The next topic is nothing but types of force. ஓகேங்களா? Types of force கொடுத்திருக்கான். Based on the direction in which the force act, we are classified into two types. எந்த directionல act ஆகிறதுக்கு classify பண்ணி ரெண்டு types of force பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? First one is like parallel force and second one is unlike parallel force. First one is like parallel force, second one is unlike parallel force. So இந்த like parallel force னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா? Two or more forces, for example two or more forces, இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. Two or more forces, ஒரு force ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது towards east side வச்சுக்கலாம். இன்னொரு ஃபோர்ஸும் ஈஸ்ட் சைடு டைரக்ட் மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, அது வந்து டூ ஃபோர்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபோர்ஸ், இது வந்து F1 வச்சுக்கலாம், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து F2 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துருக்கோம். டூ ஆர் மோர் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்கோம், நம்ம டூ ஃபோர்ஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் போகுது, இன்னொரு ஃபோர்ஸும் 5 நியூட்டன் தான் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது? இட் இஸ் ஈக்குவல் மேக்னிடியூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் போகுது, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா 5 கிலோமீட்டர்ஸ் போல ஸ்பீடில் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறான். அப்போ என்னது? அன்ஈக்குவல் தானே, அது அன்ஈக்குவல் ஸ்பீட் தானே. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஈக்குவல் மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. 5ஓட 10 வந்து கிரேட்டராக இருக்குது. இப்போ 5ம் 5ம் இருந்ததுன்னா அது ஈக்குவல். ஸோ வி கால் இட் அஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ், ஈக்குவல் மேக்னிடியூட். தென் 5ம் 10 கொடுத்துருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டூ ஆர் மோர் ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன். ரெண்டு ஃபோர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன், ரெண்டுமே ஈஸ்ட் வேர்ட்ஸை பார்த்து மூவ் ஆகிட்டு இருந்துன்னு வச்சுங்களேன். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் parallel to each other. பேரலாக இருக்கணும், ரெண்டுமே பேரலாக இருக்கணும். parallel to each other called as like parallel forces. இது என்ன சொல்ல வரான்? டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். ஓகேவா? acting along the same direction, acting along the same direction parallel to each other are called like parallel forces or unlike parallel forces. ஓகேங்களா? இதை தான் சொல்கிறான். இப்போ புரிஞ்ச like parallel forces என்னன்னு புரிஞ்சுதா? are called like parallel forces. ஓகேங்களா? ரெண்டுமே ரெண்டு டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைக் parallel forces. அதே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் unlike parallel forces. இதுதான் டிஃப்ரென்ஸு. மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். unlike parallel forces என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். if two or more forces or unequal forces act along opposite direction parallel to each other. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈஸ்ட்வர்டு மூவ் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து வெஸ்ட்வர்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதை என்னங்க சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா we call it as unlike parallel forces அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு இப்போ பார்த்துருவோம். when several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple force can be represented by a single force called, which is termed as resultant force. ஓகேங்களா? இது என்னென்னு ஒன்றும் இல்லை, சிம்பிள். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ரெண்டு லைக் parallel forces எடுக்கிறேன். கன்சிடர் F1 அண்டு F2. இதில் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் எடுக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணேன்னா, ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் F1ல வந்து 5 நியூட்டன், F2லேயும் 5 நியூட்டன்.
ஓகேங்களா அப்போ என்னது எனக்கு வந்து 10 நியூட்டன் கிடச்சிருக்கும் அப்போது இதை கொண்டு போய் இன்னொரு நியூட்டனில் சேவ் பண்ணுவோம் தெரியும் இன்னொரு ஃபோர்ஸில் சேவ் பண்ணுவோம் தெரியுமா அதை எங்கே போய் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் நெட் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஓகேங்களா when several forces act simultaneously on the same body then the combined effect ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது வர ஃபோர்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா we call it as resultant force ன்னு சொல்லுவோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கம்பைன் பண்ணி வர ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் we call it as resultant force அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா it is equal to the vector sum ஓகேங்களா வெக்டர்னா ஒண்ணுமில்ல உங்களுக்கே தெரியும் வெக்டர்னா நம்ம என்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் that is magnitude and direction ஓகேங்களா இந்த பேஜ் புரிஞ்சுதா resultant force புரிஞ்சுதா resultant force புரிஞ்சுதா நெக்ஸ்ட் பேஜ் போலாமா இப்போ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம போன பேஜில் பார்த்தோமா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்லாம் பார்த்தோமா இதுக்கு வந்து இப்போ டேபிள் கொடுத்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அது என்னன்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் we are taking as parallel forces are acting in the same direction ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இந்த கொடுத்துருக்கான் பாரு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கான் பாரு parallel forces இது ரெண்டும் பேரலாக இருக்குது ஓகேங்களா parallel forces acting in the same direction ரெண்டுமே எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்குது ஈஸ்ட்வர்ட் டைரக்ஷனை பார்த்து இருக்குது ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் parallel forces எந்த டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் இருக்கிறங்காட்டி we call it as like parallel forces அப்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு என்ன சொல்லியிருக்கிறேன் ஆட் பண்ண கம்பைன்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா அப்போது ரெண்டு ஃபோர்ஸும் சேமாக இருக்கிறங்காட்டி we are going to add that force ரெண்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன் இருக்கிறங்காட்டி என்ன பண்ணுவோம் we are going to add that force and put as resultant force க்கு F net ன்னு சொல்லிட்டுனா F net is equal to F1 plus F2 அப்படின்னு போட்டிருக்கிறோம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு என்னது கம்பைன் டூ ஃபோர்ஸஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால என்னது F1 plus F2 is equal to F net is nothing but resultant force ஓகேங்களா சார் இப்போ வந்து அப்போது ஓகே ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறங்காட்டி நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டுட்டீங்க அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருந்துன்னா என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை we will put மைனஸ் சார் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் ரெண்டுமே ஈஸ்ட்வர்டு நோக்கி போயிட்டு இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறோம் இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஈஸ்ட்வர்ட்ஸு இன்னொரு ஃபோர்ஸ் வந்து வெஸ்ட்வர்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவோம் we will subtract the forces ஓகேங்களா ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் parallel unequal forces are acting in opposite direction நான் என்ன சொன்னேன் parallel unequal forces என்னது ஒரு ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் F1 is 10 நியூட்டன் F2 is 5 நியூட்டன் ஓகேவா கன்சிடர் பண்ணிக்கோங்க 10 and 5 கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் சார் கேட்டிங்கன்னா 10 minus 5 F net is equal to F1 minus F2 ஏன் சார் F1 minus F2 போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமில்லை இங்கே வந்து மைனஸ் எதுக்கு வந்துச்சுன்னா பிகாஸ் they are acting in opposite direction ஒன்று வந்து ஈஸ்ட்வர்ட்ஸ் போயிட்டு இருக்குது இன்னொன்று வந்து வெஸ்ட்வர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ we are calling it as opposite direction we will write as மைனஸ் அது ஏன் சார் F1 minus F2 போடுறீங்க F2 minus F1 போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது ஏன்னா எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து F1 வந்து 10ன்னு வச்சுருக்கிறேன் F2 வந்து 5ன்னு வச்சுருக்கிறேன் ஸோ F1 is greater than F2 அதனால F1 minus F2 இதே உங்களுக்கு வந்து F1ல வந்து 5 நியூட்டன் வச்சுக்கிட்டு F2ல வந்து 10 நியூட்டன் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை F2 minus F1 போட்டுக்கலாம் இங்கே வந்து 10 இங்கே வந்து 5 அப்போ ஆன்சர் என்னது தட் இஸ் 5 நியூட்டன் ஓகேவா ரெண்டுதும் புரிஞ்சுதா ஓகே புரியலன்னே இப்போ சொல்லிடுங்க நான் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா அதில் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் parallel equal forces
are acting in opposite direction in the same line of action is nothing but இதில் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் parallel equal forces என்னது we should take it as 5 Newton ரெண்டு ஃபோர்ஸுக்கும் 5 நியூட்டன்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா அது என்னவா எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம் F1 மைனஸ் F2 அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போது 5 மைனஸ் 5 அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது 0 ஃபோர்ஸே கொடுக்காம இருந்ததுன்னா அந்த இது நகருமா ஃபோர்ஸே நம்ம கொடுக்கல ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் ஃபோர்ஸே கொடுக்கல அப்படின்னா அந்த இந்த ஆப்ஜெக்ட்டு சுத்தமாக நகராது அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் ஸ்டாட்டிக்காக இருக்கும் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க மூவ்மெண்ட்டே இருக்காது ஓகேங்களா ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க parallel equal force acting in opposite direction with the same line of action சொல்லுவாங்க இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுதா ஓகே ஓகே கைஸ் ஓகே ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்லைக் parallel forcesன்னு கொடுத்துருக்காங்க டக் ஆஃப் வாரில் வந்து ஒருத்தன் வந்து ரைட் சைடில் பலசாலியாக இருப்பான் இன்னொருத்தன் வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வீக்காக இருப்பான் அப்போது ரெண்டு பேர்த்துக்கும் அன்ஈக்குவலாக தான் இருக்கும் ஃபோர்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும் அப்போ என்னது அன்ஈக்குவல் parallel forcesனால் எப்படி இருக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேறு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ மைனஸ் பண்ணணும் ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் ஆஃப் லீவர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கும் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கும் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் தேர்ட் ஒன் என்னதுன்னா லைக் parallel forcesனால் நத்திங் பட் ரெண்டு பேருமே சேம் டைரெக்ஷனில் புஷ் பண்ணுறாங்களா ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போது ரெண்டு பேருமே சேம் டைரெக்ஷனில் போகிறங்காட்டி we will be adding that force F1 plus F2 போட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம் ஓகே ஸோ இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அது நெக்ஸ்ட் பேர பாருங்க இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் all the forces acting on the body is equal to 0 நம்ம பார்த்தோமா இஸ் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம் the body will be in equilibrium such forces are called as balanced forcesனா ஈக்குலிபிரியமில் இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க we are calling it as balanced force ஓகேங்களா if the resultant force is not equal to 0 ஓகேவா is not equal to 0ன்னு என்னது அது வந்து அந்த பாடி வந்து மோஷனில் இருக்குது மூமெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது we call it as unbalanced force ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்னென்ன பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை இஃப் த பாடி இஸ் அட் ரெஸ்ட் அதாவது ஈக்குலிபிரியம் இருந்ததுன்னா தட் பாடி இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஓகே ரெண்டு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும்போது அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியம் இருந்ததுன்னா ஸ்டாட்டிக்கில் இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இப்போது ரெண்டு ஃபோர்ஸை ஆக்ட் ஆகும்போது அந்த பாடி வந்து மூவ்மெண்ட் ஆச்சு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க மூவ்மெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஓகேங்களா புரிஞ்சுதா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்ன அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்னென்ன இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்குறான் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் அ வெல் ஓகேங்களா இது அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறான் ஃபோர்ஸ் அப்ளைடு வித் க்ரோபாருங்க இந்த மேலே செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாரு இன்னொருத்தர் வந்து லைட்டாக ஃபோர்ஸ் கொடுப்பாரு அப்போ வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு ஒன்றும் இல்லை ஈக்குவல் டு 0வாக இருக்காது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டு ரெஸ்ட்டில் இருக்காது ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆன் வெயிட் பேலன்ஸு ஒரு பேலன்ஸ் வெயிட் மிஷின் எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் வந்து வெயிட் கம்மியாகவும் இன்னொரு சைடில் வந்து வெயிட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படியே ஒரு இடத்துல பொசிஷன் நிற்கும் அன்ஈக்குவலாக கொடுத்தீங்கன்னா இட் வில் மூவ் ஓகேவா ஸோ அதான் சொல்கிறாங்க a system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite direction இது என்னென்னு ஒன்றும் இல்லை இது ஒன்றும் ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஒரு சுமோ வீரர் இருக்கிறான்னு வச்சுக்கோ இங்கே வந்து ஒரு வீரர் இருக்கிறார் ஓகேவா இங்கே ஒரு பர்சன் இருக்கிறான் ஓகே இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி புஷ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட்டாக புஷ் பண்ணாங்கன்னு வைங்க இவர் வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 5 நியூட்டன் கொடுக்குறாரு இவரும் அதே ஃபோர்ஸ் 5 நியூட்டன் கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேரும் மூவ் ஆகவே மாட்டாங்க ஒரே இடத்துல பிடிச்சிட்டு நிற்பாங்க கரெக்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேறு கொடுக்குறாங்க இவர் இந்த இவனை பார்த்து தள்ளுவார் இவர் வந்து இவரை பார்த்து தள்ளுவார் ஓகேங்களா ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளிட்டு கிடந்தாங்கன்னா என்ன ஆகும் ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்லிட்டேன் F1 மைனஸ் F2 அப்போ என்னவாக இருக்கும்
ஈக்குலிபிரியம் பொசிஷனில் 5 - 5 என்னது ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ 0ங்கிற கணக்கு வந்துருச்சுன்னா என்னது மூவ்மெண்ட்டே இருக்காது ஓகேங்களா, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ this force is called as equilibrium. ஓகே, புரிஞ்சுதா?